ஐயா வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, சிங்கப்பூர் கிளாஸ் 4 டிரைவிங் பிராக்டிகலுக்குள்ள எஸ் கிராங்க் எப்படி போடுறது? அத பத்தி ஒரு வீடியோ போட சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னு கேட்டா, இந்த எஸ் கிராங்க்கும், எல் கிராங்க்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த எஸ் கிராங்க எப்படி ஈஸியா போடுறது? ஒரே தடவையில போட்டு எப்படி பாஸ் பண்றது? அப்படின்னு தான் இந்த வீடியோல தெளிவா ஏ டூ இசட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸ் 4க்கு ட்ரைனிங் போய்கிட்டு இருக்காங்க, அதாவது பிராக்டிக்கல் ட்ரைனிங் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி இந்த எஸ்கிராங்க ஈஸியா போடுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்கிராங்க ஈஸியாக போடுறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் மனசில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த எஸ்கிராங், எல் கிராங், அது மட்டும் இல்லாமல் வி கோர்ஸ் இதுக்கு வந்து டைமிங் கிடையாது, சரிங்களா? அதனால ரொம்ப ஸ்லோவாகவும் போடக்கூடாது, ரொம்பவும் வேகமாகவும் போக வேண்டாம். ஏன்னா ரொம்ப வேகமாக போனீங்க அப்படின்னா கெர்ப்பில் இடது பக்கமோ வலது பக்கமோ ஏறிடும் அல்லது டச் ஆனாலும் உங்களை இம்மிடியட் ஃபெயில் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் செகண்ட் கியர்லேயே போங்க. செகண்ட் கியரை போட்டு ஆக்சிலேட்டரை மிதிக்க வேணாம். கிளச்சு கண்ட்ரோல்லே போங்க. கிளச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு லேசாக பிரேக்கை அமுக்கி அமுக்கி நீங்கள் மெதுவாக லெஃப்ட் ரைட்டு கண்ணாடியை பார்த்து பார்த்து பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணிக்கிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து இந்த எஸ் கிராங்கை போட்டுடலாம், சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டரை மிதிக்க வேணாம், அதே போல் தேர்ட் கியரில் போக வேணாம், செகண்ட் கியர்லேயே போங்க. அது மட்டும் இல்லாமல் மூணாவது பாயிண்ட் வந்து வண்டி நின்றுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்டேரிங்கை இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ திருப்ப வேண்டாம். லேசாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கையில் மட்டும்தான் நீங்கள் எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் ஸ்டேரிங்கை இது பண்ணணும், அதாவது திருப்பணும். ஒருவேளை வண்டி நின்றுக்கிட்டு இருக்கையில் நீங்கள் ஸ்டேரிங்கை திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை மிதிக்காமல் எப்படி வண்டி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ரெண்டாவது கியரில் நீங்கள் ஆஃப் கிளச்சை எடுத்தாவே ஈஸியாக, அதாவது ஆக்சிலேட்டரை மிதிக்காமல் வண்டி தானாகவே மூவ் ஆகும். நீங்கள் பிரேக்கில் லேசாக காலை வச்சுக்கிட்டு கிளச்சை கண்ட்ரோல் பண்ணாவே வண்டி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, வேகமாக போகக்கூடாது, ஸ்லோவாகவே போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஃபுல் கிளச்சை அமுக்கிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் லேசாக கிளச்சை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகாது, வண்டி வாட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வண்டி வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லேசாக பிரேக்கில் காலை வச்சு நீங்கள் வந்து கிளச்சு கண்ட்ரோல் பண்ணாவே அருமையாக வண்டி போகும். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் ஒரே தடவையில் இந்த எஸ்கிராங்கை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கிளாஸ் 4 ப்ராக்டிக்கலுக்கு உள்ள சர்க்கியூட் மேப். இப்போது எது எது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இதுக்கு பேர் வந்து வி கோர்ஸ், வி வடிவத்தில் இருக்கிறனால வி கோர்ஸ். அதே போல் இதுவும் டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ். இதுவும், அதாவது இந்த இடமும் வந்து பேரலல் பார்க்கிங், சரிங்களா? இதுவும் வந்து வெர்டிக்கல் பார்க்கிங். இது வந்து எல் கிராங்க், இது வந்து எஸ் கிராங்க். இப்போ எந்தெந்த நம்பருக்கு என்னென்ன சர்க்கியூட் அப்படின்னு பார்த்துருவோம். 23 வந்து வெர்டிக்கல் பார்க்கிங், 24 வந்து டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ், 25 வந்து வி கோர்ஸ், 26 வந்து எஸ் கிராங்க், 27 வந்து பேரலல் பார்க்கிங், 28 வந்து வெர்டிக்கல் பார்க்கிங், 29 வந்து எல் கிராங்க், 30 வந்து டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ், 31 வந்து பேரலல் பார்க்கிங். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து ஏதாவது ஒரு நம்பரை சொல்லி இந்த சர்க்கியூட்டை போடுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து வெர்டிக்கல் பார்க்கிங்கை போடு அல்லது வி கோர்ஸை போடு அல்லது எஸ் கிராங்கை போடு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த சர்க்கியூட் மேப்போட டிராயிங் யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டைரெக்டாக லிங்க் அனுப்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து இந்த வி கோர்ஸை முடித்ததுக்கப்புறம் இந்த 26ஆம் நம்பர் சர்க்கியூட்டை போடுப்பா, அப்படி இல்லைனா எஸ் கிராங்கை போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸை நீங்கள் வந்து போட்டு முடிச்சிருப்பீங்க. இது வழியாக தான் நீங்கள் வந்து போடணும், சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லோரி இந்த இடத்துல நிற்கிது, அதாவது இதுதான் உங்களுடைய லோரி, சரிங்களா? இப்போது நீங்கள் இடது பக்கம் திரும்பணும். அப்போ ரொம்ப ஒட்டி திரும்பினாலும் இந்த கட்டையில் வந்து உங்களோட லோரியோட டயர் ஏறிடும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இடது பக்கம் இண்டிகேட்டர், அதாவது இடது பக்கம் சிக்னலை போடணும். உங்கள் லோரிக்கு உள்ள அதாவது சின்ன கண்ணாடி, முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலே திரும்பி பிளைன் ஸ்பாட்டை பார்த்துட்டு தான் நீங்கள் இடது பக்கம் திரும்பணும். ஃபுல்லாக ஒடிச்சிடக்கூடாது. அதே போல் நீங்கள் இங்கே திரும்பினே ஒடிச்சிடக்கூடாது.
கொஞ்சம் தூரம், அதாவது இந்த கெர்ப்போடைய என்ட்ரன்ஸு உங்கள் ஷோல்டரை விட்டு கொஞ்சம் தாண்டின உடனே ஃபுல்லாக லெஃப்ட் ஒடிச்சிடாம லேசாக, அதாவது ஒரு சுற்று லெஃப்ட் ஒடிச்சு இந்த கெர்ப்புக்கும் உங்கள் லோரிக்கும் உள்ள இடைவெளி ஒரு 300 இருக்கிற மாதிரி இப்படி திருப்பி உங்கள் லோரியை வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்பவும் ஒட்டி திருப்பிடக்கூடாது. அப்படி திருப்பினீங்கன்னா இந்த கட்டையில் வந்து உங்கள் லோரி வந்து ஏறிடும். சரிங்களா? அதாவது உங்கள் லோரியை வந்து இந்த மாதிரி திரும்பினோம்னா ஸ்டடி பண்ணிக்கிட்டு இப்படியே மெதுவாக கிளச்சு கண்ட்ரோல்லே கொண்டுட்டு வாங்க. ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? ஆக்சிலேட்டரை மிதிக்காமல் கிளச்சு கண்ட்ரோலில் லேசாக பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு மெதுவாக ஓட்டிக்கிட்டு வாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஓட்டிகிட்டு வாங்க. அந்த கருப்பை ஓட்டுனாப்லே, அதாவது ஒரு 300 கேப் இருக்கிற மாதிரி அப்படியே ஓட்டிகிட்டு வந்து, இப்போ நம்ம சொல்ல போகிறது தான் முக்கியமான இடம். இந்த எஸ்கிராங்கில் இந்த இடமும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை விட்டு நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா பாஸ் ஆன மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிங்க. சரிங்களா? இது வரைக்கும் வர்றதும் ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். உங்களுடைய லோரி இந்த மாதிரி ஸ்டடி பண்ணிவிட்டு அதே மாதிரி மெதுவாக மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க. அதாவது உங்கள் லோரிக்குள்ள உள்ளே இருந்து பார்க்கையில் இந்த இடம் மறையிற மாதிரி தெரியணும். அதாவது ரொம்ப ஒட்டி கொண்டாந்து நிப்பாட்டிடக்கூடாது. உள்ளே இருந்து நீங்கள் லோரிக்குள்ளே இருந்து பார்க்கையில் இந்த இடம் வந்து லேசாக மறையிற மாதிரி இருக்கும் போதே நீங்கள் அன்றைக்கெல்லாம் கொண்டு வந்து உங்கள் லோரியை வந்து நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? இதுதான் உங்களுடைய லோரி, இப்படி தான் நிப்பாட்டியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஒட்டி போனீங்க அப்படின்னா நீங்கள் ரைட்டு ஒடிக்கும் போது இந்த கட்டையில் ஏறிடும். அதனால இந்த கெருப்பை ஒட்டினாப்புலே ஓரளவுக்கு ஓட்டி கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப ஒட்டினாப்புல நிப்பாட்டிங்கன்னா இந்த பக்கம் ரைட்டு ஒடிக்கும் போதும் முன்னாடி உள்ள டயர் வந்து இந்த கட்டையில் ஏறிடும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது இந்த எஸ்கிராங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போட முடியாது அப்படிலாம் நினைக்க வேணாம். உங்கள் லோரி வந்து தாராளமாக போயிட்டு திரும்புகிற அளவுக்கு தான் இந்த எஸ்கிராங்கோட சர்க்கியூட் இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக இடது பக்கம் வலது பக்கம் கண்ணாடியை பார்த்து மெதுவாக நீங்கள் வந்து கிளச்சு கண்ட்ரோல் பண்ணி பிரேக்கில் லேசாக காலை வச்சு மெதுவாக மூவ் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லோரி நிற்கும் போது ஸ்டேரிங்கை இடது பக்கமும் வலது பக்கமும் திருப்பக்கூடாது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுடைய லோரி இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? உள்பக்கம் இருந்து பார்க்கையில் இந்த கெருப்பு வந்து லேசாக மறைகிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வலது பக்கம் திரும்பணும். அப்போ வலது பக்கம் சிக்னலை போடுங்க. அப்படி உங்களுடைய இன்ஸ்பெக்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சிக்னலை போட தேவையில்லை. இப்போ வலது பக்கம் சிக்னலை போட்டிங்க. உங்கள் லோரிக்கு உள்ள முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு மெதுவாக ஒரு சுற்று வந்து ஸ்டேரிங்கை ஒடிங்க. சரிங்களா? ஒடிச்சு இந்த இடது பக்கம் கண்ணாடியை பாருங்கள். இதில் எது ஏறிடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி வலது பக்கம் ஒரு சுற்று ஒடிச்சு மெதுவாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில தான் ஸ்டேரிங்கை ஒடிக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது வலது பக்கம் கண்ணாடியை பாருங்கள். இந்த கட்டையில் எது ஏறிடாமல் அதையும் கவனமாக பார்த்துக்கிட்டு, இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். சரிங்களா? இதுதான் ஸ்டேரிங். இப்போது ஸ்டேரிங்க்கு நேர மேலே வந்து இந்த இடத்துல ஸ்பீடோமீட்டர் இருக்கும். அது இல்லாமல் வெப்பநிலை மானி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் சென்டரில், அதாவது உங்கள் லோரிக்குள்ளேருந்து பார்க்கையில், சரிங்களா, நீங்கள் இங்கே இருக்கீங்க, வலது பக்கம் நீங்கள் ஒரு சுற்றி உங்கள் லோரியை வந்து மெதுவாக மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ணி இந்த கண்டிஷனுக்கு வரும்போது நீங்கள் உள்பக்கம் இங்கே இருக்கீங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கெருப்பு இந்த இருக்கு பாருங்கள். இந்த கெருப்பு வந்து அதே போல் உங்கள் ஸ்டேரிங்கோட சென்டரில் வரும்போது அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. சரிங்களா? நிப்பாட்டிக்கிட்டு மறுபடியும் லேசாக மூவ் பண்ணும்போது ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கிறங்க. இந்த வலது பக்கம் திரும்பும்போது இந்த கட்டையில் ஏறிடாமல் பார்க்கணும். அதே போல் இடது பக்கமும் இந்த கண்ணாடியை பார்த்து மெதுவாக மூவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. உங்கள் லோரி அழகாக திரும்பி நிற்கிது. இப்போ லேசாக மூவ் பண்ணையில் உங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கிறங்க. ஸ்டடி பண்ணிக்கிட்டு மெதுவாக மூவ் பண்ணுங்க. இப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு உங்களுடைய லோரி. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய லோரிக்கு எவ்வளவு தேவையோ, அதாவது இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு மெதுவாக மூவ் பண்ணி அப்படியே ஸ்டடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்டடி பண்ணிக்கிட்டு, அதாவது நீங்கள் உள்ள இந்த இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. இங்கே இருந்து உங்கள் அந்த வெப்பநிலை மானியோட ஃப்ரேமோட கார்னர், அதாவது இந்த கார்னர் இடது பக்கம் கார்னர் வந்து இந்த இன்லைன் லேசாக அதாவது தெரியும் போது மறுபடியும் உங்கள் லோரியை வந்து இப்படி கொண்டு வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது அழகாக உங்களுடைய லோரி இந்த மாதிரி திரும்பி நிற்கிது.
இந்த மாதிரி திரும்பி நிற்கும்போது மறுபடியும் மெதுவாக அப்படியே மூவ் பண்ணி வலது பக்கம் கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு அழகாக உங்களுடைய லோரியை எப்படியோ உள்ளே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இதை விட்டு தாண்டிட்டாவே உங்கள் லோரி வந்து ஈஸியாக இதை விட்டு தாண்டி போயிடும். நீங்கள் பாஸ் ஆன மாதிரி நினச்சிக்கோங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். நான் இப்போ சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். சரிங்களா? நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு திரும்பி இப்படி வந்துருச்சு. இங்கனைக்கெல்லாம் வந்து ஸ்டாப் லைன் இல்லை, அதாவது நின்று பார்த்துட்டு வேறு எதுவும் வண்டி வருதான்ட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். அப்போ அழகாக இந்த இடத்துல நீங்கள் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து இந்த எல்க்ராங்கை போட சொல்கிறாரா அல்லது வலது பக்கம் போக சொல்கிறாரா அப்படின்னு பார்த்துக்குங்க. அதாவது வலது பக்கம் போக சொன்னார்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிக்கிட்டு வலது பக்கம் சிக்னலை போடுங்க. அதாவது இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி வருதான்னு பாருங்கள், அல்லது இந்த வெர்டிக்கல் பார்க்கிங் இது எதுவும் லோரி இது போட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி இது வருதான்னு பார்த்துக்குங்க. லோரி, காரு, மோட்டார் பைக்கு எதுவும் வருதான்னு பார்த்துக்குங்க. அப்படி எதுவுமே வராத பட்சத்தில் நீங்கள் நல்லா மேலே ஏறி, ஏன்னா இங்கே தான் நீங்கள் திரும்பணும். உங்கள் லோரி வந்து ஃபஸ்ட்டு டயர் வந்து இந்த கோட்டை டச் பண்ணையில் நீங்கள் திருப்புனீங்கன்னா அழகாக உங்கள் லோரி வந்து திரும்பி இந்த மாதிரி நிற்கும். அதாவது நீங்கள் திரும்புறதுக்கு முன்னாடி வலது பக்கம் சிக்னலை போட்டிருப்பீங்க. உங்கள் லோரிக்கு உள்ள முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் ஷோல்டருக்கு மேலே பிளெயின் ஸ்பாட்டை பார்த்துட்டு தான் நீங்கள் மேலே ஏறி வரணும். அதை விட முக்கியம், இந்த பக்கம் எதுவும் லோரி நிற்கிதான்னு பாருங்கள், இந்த பக்கம் எதுவும் வருதான்னு பாருங்கள். அதே போல் இங்கே பார்க்கிங் எதுவும் போட்டிருக்கான்னு பாருங்கள், இதுக்குள்ளே எதுவும் வண்டி எதுவும் நிற்கிதான்னு பார்த்துட்டு 4 பக்கம் பார்த்துட்டு தான் நீங்கள் மேலே ஏறி அதுக்கப்புறம் இந்த 29ஆம் நம்பரை உங்கள் இன்ஸ்பெக்டர் போட சொல்கிறாங்களா அதை போடுங்க, அப்படி நேராக போக சொல்கிறாங்களா போங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்கிராங் வந்து எப்படி ஈஸியாக போடுறோன்னா, நீங்கள் உள்ள கிளட்சு கண்ட்ரோல் பண்ணணும் மெயினாக. அது மட்டும் இல்லாமல் பிரேக்கில் லேசாக காலை வச்சுட்டு இடது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, முன்னாடி உள்ள கண்ணாடியை பார்த்து உங்கள் டயரை பார்த்து மெதுவாக மூவ் பண்ணி கிளட்சை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.